அடுத்ததாக மாண்புமிகு உறுப்பினர் திரு கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, 60 ஆண்டு காலம் இந்த பேரவை மண்டபத்தில் வீற்றிருந்து 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். 2026-27 ஆண்டான நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தமிழ்நாட்டு மக்களின் தாயுமானவர் ஓய்வறியா சூரியன் எங்கள் கழகத் தலைவர் அவர்களுக்கு வணக்கங்கள். கழகத்தின் இளைய சூரியன் எதிரிகள் எத்தனை வியூகங்கள் அமைத்தாலும் சக்கர வியூகத்தை உடைத்து வெளியேறிய அபிமன்யை போன்ற மாபெரும் வீரர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் இன்றைய அரசியல் அடையாளம் உழைப்பவரே உயர்ந்தவர் எனும் தாரக மந்திரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்திரை நாயகர்கள் ஒருவராக திகழும் எதிர்க்கட்சி கொறடா எங்கள் அண்ணன் ஏவா வேலு அவர்களையும் சட்டமன்ற குழு துணைத் தலைவர் திருச்சி மண்டலத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் நேரு அவர்களையும் வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற செய்த மலையமான் திருமுடிக்காரி ஆண்ட மண்ணான பெருமைமிகு ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் தொகுதியின் பொறுப்பாளர் அருமை அண்ணன் பெருமிற்கல்வி உள்ளிட்ட அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டு நிதிநிலை விவாதத்தில் பேச வாய்ப்பளித்த நடுநிலை தவறாத பேரவைத் தலைவரான தங்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நடுநிலை தவறமாட்டீர்கள் என்ற உணர்வோடு உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் புதிதாக பிரிக்கப்பட்டாலும் பிறந்த குழந்தை போல் இருந்த மாவட்டத்தை எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தான் பல சாதனைகள் அங்கே நிகழ்த்தப்பட்டது. அதில் சிலவற்றை நான் இங்கே பதிவிடுகின்றேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கள்ளக்குறிச்சிக்கு புதிய பேருந்து நிலையம், பாவந்தூர் ஊராட்சியில் புதிய அரசு கலைக்கல்லூரி, கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை கல்வராயன் மலையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ஆய்வு மாளிகைகள், திருவண்ணாமலை முதல் கள்ளக்குறிச்சி வரை 4 வழி சாலை, திருவண்ணாமலை முதல் அடரி வரை தியாகதுர்கம் வழியாக 4 வழி சாலை, வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம், புதிய வட்டாட்சியர் அலுவலகம், 60 ஊராட்சிகளை உள்ளடக்கிய ரிஷிவந்தியம் ஒன்றியத்தை 2ஆக பிரித்து வானாபுரத்தை தலைமையிடாக புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அதேபோல் எங்கள் மாவட்டத்தில் உள்ள 5 ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய ஒன்றிய அலுவலகம், அது மட்டுமல்ல மணலூர்பேட்டை பகுதியிலே 50 ஆண்டு கால விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று 75 கோடி ரூபாயில் தடுப்பணை, அதேபோல் கூத்தக்குடி முதல் கள்ளக்குறிச்சி வரை 4 வழிச்சாலை, உளுந்தூர்பேட்டை மற்றும் திருக்கோயிலூர் பேரூராட்சிகள் நகராட்சியாக தரம் உயர்த்தியது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் கூவனூர் மற்றும் திருக்கோயிலூர் உயர்மட்ட மேம்பாலம், தியாகதுர்கம் பகுதியில் 75 கோடி ரூபாயில் புதிய மாதிரி பள்ளி, திருக்கோயிலூர் புதிய மருத்துவமனை கட்டிடங்கள், மாவட்டத்தில் 10,000க்கும் அதிகமான இலவச வீட்டுமனை பட்டா, நயினார்பாளையம் மற்றும் ரிஷிவந்தியத்திலே புதிய தீயணைப்பு நிலையம், கள்ளக்குறிச்சி மற்றும் ஜியோரியூரில் துணைமின் நிலையங்கள், அது மட்டுமல்ல உளுந்தூர்பேட்டையில் 20,000 பேர் பயன்பெறுகின்ற காலனி தொழிற்சாலை என எண்ணற்ற இன்னும் எண்ணிலடங்கா திட்டங்களை தமிழகத்திற்கு தந்த திராவிட மாடல் நாயகர் முத்தமிழறிஞர் தளபதி அவர்களுடைய வழியிலே இந்த நிதிநிலை அறிக்கையில் இன்றைய தினம் பேச வாய்ப்பளித்த பேரவைத் துணைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. எங்கள் மாவட்ட முதலிலே சில கோரிக்கைகளை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். பொதுவாக தற்காலிக விரிவுரையாளர்கள் 8000 பேர் பணி நிரந்தரம் கேட்டு தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அது எங்க ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நான் பேசி முடிச்சிட்டு அப்புறம் பதில் சொல்றவங்களா லைனா சொல்லிடலாம். உங்களுக்கும் சிரமம் இருக்காது, எனக்கும் சிரமம் இருக்காது, அதான் நல்லாவும் இருக்கும். ஆகவே 8000 பேர் அவருடைய பணி நிரந்தரத்தையும் ஊதிய உயர்வையும் வழங்கினால் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல,
அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட வடார்காடு மாவட்டம் தான். ஏற்கனவே இருந்த எங்க பொதுப்பணித்துறை அமைச்சரும் வடார்காடு மாவட்டம் தான். ரெண்டு பேரும் நிறைய திட்டங்களை செய்வீங்கன்னு தான் கோரிக்கை வைக்கிறோம். முழுமையா கோரிக்கையை கேட்டு அப்புறம் நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் வன்னியரசு கூட இருக்காரு. அவரும் முழுமையாக காதில் வாங்கி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுடைய குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் பதிலே சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, அதேபோல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திலே 9 மாவட்டங்களில் இன்னும் உள்ளாட்சி பதவிகள் இன்னும் முடியல. சேர்மனா இருந்தாலும், டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருந்தாலும், கவுன்சிலரா இருந்தாலும் இன்னும் பதவியில் இருக்காங்க. ஆனால் எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்ததோ அந்த தேர்தல் வந்ததிலிருந்து இன்று வரை அந்த உள்ளாட்சிகள் செயல்படாமல் இருக்கிறது. அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இல்ல, அது சார்பாக தான் பொது பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. எதை கேட்டாலும், ஏன்னா 9 மாசமா குடிநீர் பிரச்சனை இருக்குது, கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அண்ணன் இருக்காரா இருக்கு, நான் கவனிக்கல, சாரி, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே யாரை கேட்டாலும், எங்கு கேட்டாலும் இன்னும் எங்களுக்கு பதில் வரவில்லை, மேலே இருந்து உத்தரவு வரவில்லை, மேலே இருந்து என்று சொல்கிறார்கள். அது மேலே என்பது அண்ணன் உள்ளாட்சித்துறை அமைச்சரா அல்லது மாண்புமிகு முதலமைச்சரா என்று எங்களுக்கு தெரியவில்லை. யாராக இருந்தாலும் அந்த பணிகள் எல்லாம் விரைந்து நடந்தால்தான் அங்குள்ள மக்கள் பயனடைவார்கள். இந்த 9 மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகள் நிரம்ப இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய பகுதியில் முக்கிய கோரிக்கை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்சில நெல் வாங்குறாங்க. ஆனா அதை ஸ்டாக் பண்றதுக்கு இடம் இல்லாம மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அந்த நெல்லெல்லாம் தரணி சுகர் சர்க்கரையால ஓடாத இருக்கிறதுனால அதுல வச்சிருக்கிறாங்க. மீத இடம் நெல். ஆகவே அதன் காரணமாக அங்க போற மில்லுக்கு போற நெல் குவாலிட்டி இல்லாம போகுது. ஆக ரேஷன்ல குவாலிட்டி இல்லாத அரிசி வருது. அதற்கு காரணம் அது சரியான இடத்துல பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது தான் காரணம். அதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மாவட்ட தலைநகரான கள்ளக்குறிச்சியில வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ரிஷிவந்தியம் தொகுதியிலே ஒரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தால் அங்குள்ள மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, மக்கள் தொகை அடிப்படையில் தியாகதுர்கம், சின்ன சேலம் பெரிய ஒன்றியங்களாக இருக்கிறது. இதை இரண்டாக பிரித்தால் அங்குள்ளவர்களுக்கு பெரும் வசதியாக இருக்கும், நிர்வாகத்திற்கும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அவர் வன்னியரசு அவர்களுக்கு நன்கு தெரியும். உறுப்பினர் அவர்களே, அது மானிய கோரிக்கையில துணைத் தலைவர் தொகுதி சார்பானதை சொல்லிட்டாங்க. போதியமான நேரம் வழங்கப்படும், கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க.